ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல மெத்துன்னு சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப இதே மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ ஈஸி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி சாஃப்டாக. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அரிசி அளக்கிறதுக்கு எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப் தான் உளுந்துக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுக்குமே டிஃபால்ட்டாக ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பு, டம்ளர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிற கப்பில் 6 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இட்லி அரிசி எடுக்கும் பொழுது தலையை தட்டி எடுக்காம இட்லி அரிசி நல்லா மேலே டம்ளரில் குமிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. 6 டம்ளருமே இந்த மாதிரி நல்லா குமிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போதான் அளவு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். 5020 குண்டு இட்லி அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லா கடைகள்லையுமே இந்த இட்லி அரிசி நார்மலாக கிடைக்கும். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி முத்தாக குண்டாக இருக்கணும். இட்லிக்கு இந்த அரிசி தான் நல்லா மாவு அதிகமாக வரும் உங்களுக்கு. இந்த அரிசி 6 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு 6 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்கும். வழக்கமாக எல்லாரும் 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்ப்பாங்க. ஆனால் நான் எப்பவுமே 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்ப்பேன். அரிசியை குமிச்சி எடுத்த மாதிரி உளுந்தையும் நல்லா குமிச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் அளவு சரியாக இருக்கும். உளுந்து உடைச்ச உளுந்தா இல்லாமல் நல்லா இந்த மாதிரி முழு உளுந்தா குண்டு உளுந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. பிராண்டடாக தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் லூஸில் வாங்கினா கூட நல்ல உளுந்தா நிறையா கிடைக்கும். நாம் வாங்குற உளுந்தை பொறுத்து தான் நாம் சுடுற இட்லியோட சாஃப்ட்னஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நல்ல உளுந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் அரிசி கழுவும் போது இந்த மாதிரி தெளிவா இல்லாம கலங்கலா இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கிளியரா தெளிவா இருக்கணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா களைஞ்சி தண்ணியை கீழே ஊத்திருங்க. ஒரு 7-8 டைம் களைஞ்சாதான் அரிசி உங்களுக்கு தெளிவா வரும். அரிசி சரியா கழுவல அப்படின்னா இட்லி நல்லா வெள்ளை கலர்ல வராது, ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல தான் வரும். பாருங்க, அரிசியை நான் நல்லா களைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ தண்ணி ஊத்துறேன். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி எந்த அளவு தெளிவா இருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும். தண்ணி நீங்க ஊற்றி ஊற வைக்கிறப்ப அரிசி உளுந்து ரெண்டுக்கும் மேல ஒரு 2 இன்ச் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஊத்திக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை, நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஊற விடுங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம உளுந்த ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். எடுத்த உடனே உளுந்த அந்த தண்ணியோட சேர்த்துறாம ஃபர்ஸ்ட் உளுந்த மட்டும் ஃபுல்லா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஓட விடுங்க. பாருங்க, 5 நிமிஷத்துல இது இந்த அளவுக்கு உபரியாகி வரும். உளுந்து தரமான உளுந்தா இருந்தாதான் நல்லா உங்களுக்கு மாவும் அதிகமா வரும். 5 நிமிஷம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நீங்க சைட்ல இருக்க உளுந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி தள்ளி விடுங்க. ஏன்னா நம்ம முழு உளுந்தா சேர்க்கிறப்ப சைட்ல அடியில ஓரங்கள்ல உளுந்து அப்படியே நிற்கும். அதை தள்ளி விட்டாதான் எல்லா உளுந்தும் ஈவனா ஒரே மாதிரி அரைச்சு வரும். இப்ப தள்ளி விட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை ஒட்டுக்கா சேர்த்துறாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த திப்பியா இருக்காது. உளுந்து நல்லா நைஸா அரைஞ்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இதை அரைய விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா உளுந்து பொங்கி வரும். இன்னும் கொஞ்சம் மட்டும் லைட்டா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 hour நல்லா முழுசா அரைச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உளுந்து நல்லா சாஃப்டா க்ரீமி கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எடுத்து இந்த மாதிரி போடும்போது நல்லா பந்து மாதிரி வரணும். 1/2 மணி நேரம் கிட்ட அரைச்சாதான் இந்த அளவுக்கு உளுந்து நல்லா பந்து மாதிரி வரும். இப்போ உளுந்த எடுத்துடலாம். உளுந்த எடுத்துட்டு அடுத்ததா அரிசி சேர்க்கிறப்ப முன்னாடி நீங்க தண்ணி சேர்த்துக்கணும். உளுந்துக்கு தண்ணி சேர்க்க கூடாது. அரிசி அரைக்கிறப்ப அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நீங்க 6 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை அளந்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை முன்னாடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அரிசி உளுந்து ரெண்டுக்குமே தண்ணியோட அளவு கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். அதனால முன்னாடியே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நீங்க கிரைண்டர்லயே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லிக்கு எப்பவுமே அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா கொரப்பா இருக்கணும், ரவை பதத்துல இருக்கணும். ரொம்ப நைஸா ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைக்க கூடாது. அந்த மாதிரி அரைச்சா இட்லி லைட்டா கல்லு மாதிரி போயிடும். இந்த மாதிரி அரைக்கிறப்போ உங்களுக்கு கடைசி வரைக்குமே இட்லி சாஃப்டா வரும் சுடும் பொழுது. இப்ப மாவு இந்த அளவு கொரப்பா வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். பாருங்க, நம்ம எந்த லெவல்ல அரிசி ஊற வச்சோமோ அதே லெவல்ல அரிசி மாவோட அளவும் வந்திருக்கு. உளுந்தும் பாருங்க நல்ல பாத்திரத்துல பாதி அளவுக்கு வந்திருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாத்திரத்துல வழியா நமக்கு மாவு கிடைக்கும். இப்போ அரிசி உளுந்து ரெண்டு தனித்தனியா இருக்கு. இப்போ இதை ஒன்னா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில கலக்குங்க. கையில கலக்குனாதான் உங்களுக்கு மாவு நல்லா புளிச்சு வரும். நம்ம கையோட சூட்டுக்கு கரண்டியில கலக்குனா உப்பும் சரியா கலக்காது, உங்களுக்கு மாவும் சீக்கிரமா புளிக்காது.
ஒரு 5 நிமிஷம் நல்லா கையிலே நல்லா அடிச்சு கலக்குங்க. அப்பதான் உளுந்து அரிசி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். இல்லைன்னா சில சமயம் அரிசி அடியில தங்கிரும், உளுந்து மட்டும் மேல இருக்கும். அந்த காரணத்தினாலதான் சில பேருக்கு அடி மாவுல இட்லி சுடுறப்ப இட்லி கல்லு மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இப்ப நல்லா எல்லாத்தையுமே கலந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி வழி வழியா வந்திருக்கு. இப்ப இதை 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் மாவு மட்டும் புளிக்கிறதுக்காக வெளியில வச்சுக்கிறேன். நீங்கள் மாவை அரைச்ச உடனே எப்பவுமே பாதி அளவு மட்டும் வெளியில் வச்சு புளிக்க வைங்க. மீதி பாதி மாவை அப்படியே புளிக்காமல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு தேவைங்கிறப்ப அதை எடுத்து புளிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவும் இட்லி நல்லா சாஃப்டாக. நீங்கள் எப்பவுமே பாத்திரத்தில் 3/4 வாசி வரைக்கும் தான் மாவு ஊற்றணும். வழியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா பொங்கி வரப்ப மாவு எல்லாமே கீழே வந்துடும். இந்த மாவு இந்த அளவில் வைக்கிறப்ப அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு நல்லா புளிச்சு ரொம்ப வலி வலியாக இல்லாமல் கரெக்டான அளவில் பொங்கி வந்திருக்கும். இப்போ இந்த மாவை மூடி போட்டு 8 மணி நேரம் வரைக்கும் நான் இதை அப்படியே விட்டுற போகிறேன். 8 மணி நேரத்தில் கரெக்டாக இதை புளிச்சு பொங்கி மேலே வந்திருக்கும். மாவு சரியாக புளிக்காமல் இட்லி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இட்லி லைட்டாக மாவு பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா புளிக்க வச்சு இட்லி ஊற்றுங்க. இப்போ பாருங்க, நான் அடுத்த நாள் காலையில் இந்த மாவை எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக பொது பொதுன்னு மேலே வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி பாத்திரத்தில் 3/4 வாசி மட்டும் மாவு ஊற்றி வச்சனால உங்களுக்கு பொங்கி கீழே வரவே வராது. அதே மாதிரி கிளறும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மாவு புளிச்சு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு இந்த மாதிரி கலந்தா சில பேர் இட்லி சாஃப்டாக வராதுன்னு சொல்லுவாங்க. மேலாவில் இருக்க மாவில் இட்லி ஊற்றினாதான் சாஃப்டாக வரும்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம கரெக்டான அளவில் உளுந்து அரிசி சேர்க்குறப்ப நீங்கள் மாவு நல்லா இந்த மாதிரி கலந்து கடைசி மாவு வரைக்கும் இட்லி ஊற்றலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில மாவு கெட்டியா இருக்கணும். இட்லிக்கு எப்பவுமே கெட்டியா இருக்கணும். அப்பதான் இட்லி சாஃப்டா வரும். தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா இட்லி உங்களுக்கு சாஃப்டாவே வராது. இப்போ ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நான் எல்லா பக்கமும் பரவற மாதிரி தடவி வச்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிக்கிறேன். நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தாலும் இதே டிப்பு தான். இதே மாவில் துணி போட்டு இட்லி ஊற்றினாலும் இட்லி நல்லாவே சாஃப்டாக வரும். கொஞ்சம் அந்த வரும்பு வரைக்கும் மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப வலியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா இட்லி ஒன்றோடு ஒன்று ரொம்ப ஒட்டி போயிடும். இப்போ இதை இட்லி பானையில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. மேக்ஸிமம் 15 நிமிஷத்துல இட்லி சாஃப்டாக வெந்துடும். இட்லி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கத்தியில வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்க குத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே மாவு ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விடுங்க. உடனே எடுத்தீங்க அப்படின்னா இட்லி எல்லாமே அடியில ஒட்டிக்கும். இப்போ பாருங்க, இட்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு மேல இருந்து கீழே போடும் போதே தெரியும் இட்லி எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு. நான் இன்னைக்கு ஒரு இட்லி எடுத்து இதை புட்டு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 2ஆ பிக்கிறப்பயே ரொம்ப சாஃப்டா வரும். நீங்க கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை. நீங்க லைட்டா பிச்சாலே இட்லி இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரும். இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம கரெக்டான அளவுல உளுந்து அரிசி ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே மாவுல நீங்க தோசையுமே ரொம்ப முருகலா சூப்பரா சுடலாம். அதை இன்னொரு வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி இட்லி மாவு உங்க வீட்லயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.